எல்லாம் புருஷன் பொண்டாட்டியாட்டம் படுத்து கிடக்குறாங்க. எழுப்பி விட்டா அவனை குளிக்க சொல்லி இவனை குளிக்க சொல்லின்ட்டு இருக்கிறாங்க. சரி பார்த்துக்கலாம். ஒருத்தனா குளிக்க போகிறீங்களா? எந்த ரப்லாலு நேற்று தான் எல்லாம் ஓன்னு இருந்தீங்க. போய் பல்லாளுக்கு போ. 5 minutes later. நேரா குணாக்கேவ் போறோம். குணாக்கேவ் போறோம். நேரா போவோம், ஜாலியா இருப்போம். போலாம். ஐ அம் சாரி. நேரா குணாக்கேவ் தான். நான் அடுத்த கிளப்பறோம். நெக்ஸ்ட் ஆன் அவ்வளவு அலப்பற ஸ்டார்டிங் ப்ரோ. ஒண்ணும் பண்ண முடியாது. மியாவ். போமா போமா. நேற்று எதுவும் ஒன்றும் பெருசாக பண்ண முடியல. நான் விளாட்றோம். ஏய் கதவை போட்டுங்கடா. ஓகே, இன்னைக்கு முடிச்சிடலாம். நேற்று விட்டு எல்லாத்தையும் இன்னைக்கு பிடிக்கிறோம். மாலை கொடைக்கானல கவுக்குறோம். ஃபஸ்ட்டு பெட்ரோலை நம்ம பண்ணிக்கலாம். சீக்கிரம் ஆடா. அவனை இப்போ நீ போ. எதுவுமே பேச முடியல. இது பத்தாவதுக்கு தூங்கவும் இல்லை. இது ஃபுல் டயர்டு கசன்ட்டு. அந்த வீடியோ மட்டும் லைட்டாக முன்னையாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லா வீடியோவும் முன்னையாக தான் இருக்கும். அது இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் தங்கியிருந்தது இங்கே தான், லேக்கு பக்கராஜா. என்னதுரா? மகாராஜா. மகாராஜா. முன்னாடியே சொல்லியிருப்பேன். இப்போ காலைல ஷூட் பண்ணுறப்பே பூம்பாறையில் ரூம் கதை என்ன ஆச்சுன்ட்டுன்னு. போகிறவன் புக் பண்ணி போய்க்கோங்க, அதுதான் சேஃப்டி. ஃபஸ்ட்டு மேப்பை போட்டுக்கலாம். சரியா? ஃபஸ்ட்டு எங்கடா போகிறது? உனக்கும் ஃபுல் ஆகிடுச்சா? 500 ஆக்கி. ஓகே, 2 வண்டிக்கு சைட்லையும் 2 வண்டிக்கான பெட்ரோல் காஸ்ட்டு போட்டு விட்டுறேன். ஓகேவா? ஆமாம், அந்த லேக் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே இங்கே வந்துட்டு இங்கேருந்து அப்படி கண்டினியூ பண்ணிக்கலாம். சரி, ஓகே. என்ன கதைன்னா எக்கோராக்ஸு டால்ஃபின் ஹவுஸு அதுதான் ஃபஸ்ட்டு போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி லேக் ஒரு ரவுண்ட் அடிச்சிருவோம். அவங்க எங்கன்னு கேட்டிங்கன்னா, அவங்க ஹெல்மெட்டில் வைசர் உடஞ்சிச்சின்னு வைசர் மாட்ட போயிருக்காங்க. அதுக்குள்ளே இப்போ போய் லேக் ஒரு ரவுண்டை போட்டு வந்துடுவோம். ஓகே ஓகே. வைசரில் அடித்து அப்படியே யார் எங்கள் மேலே வருவதா? செப்பரேட்டாக எங்களுக்குன்னு மைக்கு கைக்கு ஒன்றும் கிடையாது. அதனால் என்ன பண்ண போகிறோம், அப்படியே இதுக்குள்ளே விட்றோம். அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு இதான் லேக்கு பார்த்துக்கங்கள். இது ஒரு ரவுண்டை போட்டுடுறோம். நாய்ஸ் அதிகமாக இருக்குது. அதுக்கு என்ன பண்ணேன்னு தெரில. பத்தாதுக்கு ஏன் எதுவுமே வீடியோவில் பெருசாக பேச மாட்டேங்கிறோன்னு கேட்டிங்கன்னா, அதான் சொல்லிட்டேனே ஆல்ரெடி நாய்ஸ் இருக்குது. பத்தாதுக்கு இடமே பார்க்குறதுக்கு நல்லா இருக்கிறனால கண் அது மேலே தான் போதே தவிர என்ன பேசுகிறதுன்னு தெரில. மற்ற யூடியூபர் மாதிரி இடம் பார்த்தீங்கன்னா அப்படி சொர்க்கம் அப்படி இப்படிலாம் அதெல்லாம் சொல்ல முடியாது. இருக்கும். என்னடா இப்போ இன்றைக்கி இந்த இடம் நல்லா இருக்குன்னா நாளைக்கு இன்னொரு இடம் நல்லாயிருக்கும், அவ்வளோதான். இன்னும் வீடியோ பார்த்துக்கங்க, உங்களுக்கு தெரியும் சினாரியோ எப்படி இருக்குன்ட்டு. உங்களுக்கு பெருசாக இது மாதிரிலாம் இது கிடையாது, இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அப்புறம் என்ன பிள்ளைக்கு லாக் எடுத்துக்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ட்ராவல் பண்ண பிடிக்கும். பட் இந்த அளவுக்கு நேச்சர் லவர்லாம் நான் கிடையாது. ஸோ மேபி அதனால தான் நான் பெருசாக எதுவும் பேசாமல் இருக்கலாம். கொடைக்கானல் போட்டன்னு இங்கேண்டாங்க இப்போண்டா. ஓ, இது உள்ளே போகலாமா? இது உள்ளே போகிற இடமா இருக்கிறது. போன போட்டாங்க சொல்கிறா. நீங்கள் போய் வைசர் மாற்றிட்டு வரேன்னீங்களா? சரி, நாங்கள் அதுக்குள்ளே லேக்கை ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துடலாமேன்னு வந்துட்டோம். பங்கிட்ட நிற்கிறியா? இங்கே லேக்குன்னு இடம் இருந்துச்சுல்ல, நம்ம வந்த வழியாக திரும்ப சொல்லு. அந்த குளம் இருந்துச்சுல்லடா, அங்கே வாடா. நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கா? மாப்பிள்ள
வீடியோவில் தெரியுதான்னு தெரில. தெரியும் இந்த கண்ணு புண்டையாக தெரியாது. பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. முதல்ல புண்டை எதுவும் இருக்க போகுது. அதெல்லாம் இருக்காது. தண்ணி தான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு. சரி ஓகே. தண்ணி பண்ண குளிக்க போற அப்படிதான் இருக்கும். பார்த்துக்கங்க, இதான் லேக்கு. குளிக்கிறவன் குளிக்கலாம். அப்புறம் பிடிச்சி போட்டாங்கன்னா எங்களுக்கு தெரியாது. அவ்வளோதான். ஆமாம், நாங்கள் வந்து ரொம்ப இயர்லியாகவே சுற்றி பார்த்து ஒரு நாள் தான், இன்றைக்கி ஒரு நாள் தான் இருக்குது. அப்புறம் நாளைக்கு 6 நாள் தான் இருக்குது. அதுக்குள்ளே எல்லாத்தையுமே கவர் பண்ணணுன்ட்டு ட்ரிப்பே ரஷ் ஆக்கி விட்டோம் போட்டு. ஒரு மலை கொம்மால எல்லாத்தையும் மாற்றி விட்டுருச்சு. ஸோ அதனால் ட்ரிப்பு கொஞ்சம் ரஷ்ஷாக தான் இருக்கும். நீங்கள் இடத்துக்கு போகிற ரூட்டுக்கு மட்டும் பிளான் மட்டும் இதை பார்த்து கெஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்களாகவே எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு பார்த்துக்கலாம். ஏன்னா அப்போ பார்த்தா அதுக்கு நம்ம போட்டதே ரொம்ப ஷார்ட்டாக போட்டிருப்போம். ஒரு வாரம் வச்சு சுற்றி பார்க்க வேண்டிய ஒரு ஊருக்கு நாங்கள் 1.5 நாளுக்கு பிளான் போட்டிருக்கோம். ஒரு சைக்கிளு 2 பெடல்ரா போடுமாப்பில் அவருக்கு நடுறா ரவுண்டை. நீ யாரோ போன அடிச்சுன்னு இருக்காங்க. ஹலோ, கடைசியில் நம்மளே அப்படி பேச வச்சுருவாங்க போல. நல்லா தாங்க இருக்குது, குறை சொல்கிறதுக்குலாம் ஒன்றும் இல்லை. பார்த்துக்கங்க, இதுதான் போட் ஹவுஸாம். போகலாம். இங்கே தான்டா இருக்கு அந்த சைக்கிள். ரெண்டுக்கா? ஆமாம், சைக்கிள்லாம் ரெண்டுக்கு தருவாங்க. வரைக்கும் தானா, அதை விட்டு தாண்டி போனால் அதிகமாக காசு கேட்பாங்க. ஸோ அதனால் அதெல்லாம் முன்ன பின்ன கேட்டுட்டு ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் சைக்கிள் கொடுத்தாங்களேன்ட்டுன்னு என்ன அப்புறம் எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரைன்னு போனீங்கன்னா அப்படியே பிடிச்சிருவாங்க. ஏர்லிங்க என்ன மணி என்ன ஒரு 8 இருக்குமா? 9 ஓகே. இதெல்லாம் எப்போ திறக்குன்ட்டு டைம் தெரில, ஒன்றுமே தெரில. ஒன்றும் தெரியாது மண்ணு கூறிய என்ன சொல்கிறதுன்னே தெரில. எனக்கு வாயும் வர மாட்டேங்குது. ஃப்ரெண்ட்ஸா, சப்ஸ்கிரைபர்ஸா, ஹலோ கைஸ் அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்கிறாங்க. எனக்கு அதெல்லாம் பார்த்துக்கங்க. உங்கள் மென்ஷன் பண்ணால் உங்களை தான் பண்ணுவேன், வேறு யாரை பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் அந்த வார்த்தை என் வாயிலேருந்து வரவே வராது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்ட்டு பார்க்குற உங்களுக்கு தெரியும். பிடிச்சிருந்தா பண்ண போகிறீங்க, பிடிக்காட்டினா விட போகிறீங்க, அவ்வளோதான். அதை விட்டுட்டு அதை பண்ணு இதை பண்ணிட்டு பார்த்து நீங்களே பண்ணி விட்டுருங்கப்பா. ஆனால் ஜில்லுன்னு இருக்குது. காலையில் இங்கிட்டு வந்துட்டு லேக் ஒரு ரவுண்ட் அடிச்சிங்கன்னா நல்ல ரிஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும். என்னடா பண்ணிக்கிருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா மேப்பை பார்த்தா உங்களுக்கே தெரியும். இந்த ஒரு லேக்கை தான் ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்கோம். லேக்கை ஒரு ரவுண்டு போட்டுடலாம். இதெல்லாம் நீங்களே பார்த்துக்கோங்க. நான் லேக்கை முடிகிற இடத்துல இருந்து கண்டினியூ பண்ணிட்டா இல்லை என்ட்ரன்ஸ்லேருந்து கண்டினியூ பண்ணிட்டா. சரி, எங்கே ஸ்டார்ட் பண்ணோமோ அங்கே போய் முடிக்கிறப்ப நான் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிறேன். ஓகே, ஸ்டார்ட் பண்ணியாச்சு. லேக் ஒரு ரவுண்ட் அடிச்சாச்சு. ஃபஸ்ட்டு நாங்கள் எங்கே போகிறோன்னு கேட்டிங்கன்னா எங்கள் வசதிக்கு ஏற்ப டால்ஃபின் நோஸ் ஆடாது. ஆமாம், டால்ஃபினுக்கு தமிழில் என்ன? நீ ஸ்கூலுக்கே போனது இல்லையாடா? டால்ஃபினுக்கு தமிழில் மூக்கு நீளமான ஒரு உயிரினமா அந்த மீனுங்க இப்படி இருக்கும்ல. சரி, அது என்ன அது? சரி, டால்ஃபினுக்கு தமிழில் என்ன அது? கொம்மா அலக்க திமிங்கலமா? அப்போ திமிங்கலத்துக்கு தமிழில் என்ன? இதுக்கு பேர் ஜோக்கா? தமிழில் தான் திமிங்கலம். பிரிஞ்சு காமெடி வேறு. சரி, இது டால்ஃபின்னா அது இப்படிங்கிறக்கும்ல பூமராங் மாதிரி ஒரு மீன் இருக்கும்ல, அந்த மீனோட மூக்குன்னு ஏதோ ஒரு இடம் போட்டிருக்கு. போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. அது நான் ஆல்ரெடி ரீல்ஸில் பார்த்துட்டேன், நல்லா தான் இருக்குது. அதுக்கு தான் அங்கே போகிறோம். பார்த்தாக்கு இங்கே அவ்வளோ இடம் இருக்குது. நான் கேமரா ஆன் பண்ணியே வச்சுக்கிட்டேன்னா அப்புறம் வீடியோ லென்த் வந்துட்டு 4 கணக்கில் போயிடும். ஸோ அதனால தான் நான் அடிக்கடி கட் பண்ணிடுறேன். புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். டைரெக்ஷன்லாம் கைட் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. எங்களுக்கு எதுவுமே தெரியாது. மேப்பை போட்டு நாங்கள் சாண்டு போயிட்டே இருக்கோம், அவ்வளோதான். தனியாக வந்தீங்கன்னா ஒரு ஹோல்டரை போட்டுட்டு மேப்பை போட்டு உங்களுக்கு பிடிச்ச இடத்துல போயிட்டே இருங்க. லேக்கிலேருந்து ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னா இப்படி இறங்கும். அப்பர் ஏரி காட்சி முனைட்டு வீடியோ எடுக்கலாங்க. எல்லாத்தையுமே எடுத்து அப்படியே பெருசாக வீடியோ போடலாம். ஃபோனில் இந்த ஐஃபோனில் சார்ஜர் நிற்க மாட்டேங்குது. எங்கள்கிட்ட பவர் பேங்க் வேறு இல்லை. ஸோ அதனால தான் நான் கட் பண்ணி எடுத்துக்கிருக்கேன். ஒன்றும் வரி பண்ணாதீங்க, திருப்பி வருவோம். இறங்கடா வேகமா சொன்னி. எங்கிட்ட நேராக தான் போ. கடைசியில் போய் அந்த இதில் லெஃப்ட் எடுத்துக்கோ.
எங்களை மாதிரி மேலே ஏறிடாமல் அப்புறம் திருப்பி போய் அழைச்சிட்டு வராமல் கீழேயே ஒரு ரோடு போகும், அதுலேயே எடுத்துருங்க. ஓகேவா? இதுலேருந்து ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருக்க வேண்டியதான் டால்ஃபின் ஹவுஸுக்கு. 20 minutes later. ஏய் மாப்பிள்ள மேபி கிளியராக நிற்கிறப்ப காட்டுறேன், நல்லா தெரியும். போ கடைசிக்கு பேர். கடவுள் படைச்சதுலேயே உருப்படியான ஒரு விஷயம்னா அதில் இதுவும் ஒன்றுன்னு சேர்த்துக்காங்களேன். சூத்த மூடிட்டு இருக்க மாட்டேன். உன் சூத்த அறுத்து சூப்பு போட்டு உனக்கே ஊத்தி விட்டுருவேன். மரியாதையா இருந்துக்க. இருமாப்ல அங்கிட்ட விடு. டால்ஃபின் ஹவுஸ்க்கு எங்கிட்ட போகுது. டீ குடிச்சிட்டு இல்லாமல் அப்படியே நான் 4 டீ போட்டுருந்தேன். அப்படியே புரியல, ஓரமாக போடுறாச்சு. ஓகே, டீ டைம். இது அந்த ரூட் எதுவும் தெரியும்னு நினைக்கிறேன். ஆமாம், அதில் டெட் எண்டுக்கு வந்துடுங்க. வந்தீங்கன்னா ஒரு டீ கடை இருக்கும், ஒரு டீயை போட்டுட்டு ஃப்ரெஷ்ஷாக உள்ள நடந்தான் போக முடியும், வண்டியிலலாம் போக முடியாது. டீயை குடிச்சிட்டு கண்டினியூ பண்ணுவோம். இங்கே ரூம் இருக்குதுங்க. இங்கே நான் எப்படி காட்டுறது, அங்கிட்ட நான் போகிறப்ப காட்டுறேன். இங்கே வியூவோட நல்லா சூப்பராக இருக்குது. இந்த இருங்க, உங்களுக்காக பூந்து போய் காட்டுறேன். மச்சாவா பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு. நான் இந்த சைடு இருக்கேன், அங்கிட்டேருந்து பார்த்தீங்கன்னா வியூ சூப்பராக இருக்கும். இங்கே வந்து ரூம் எடுத்துக்காங்க. இங்கே நாங்கள் 4 பேர் இருக்கோம். 2000 கேட்டாங்க பர் டே. நாங்கள் வந்து அங்கே லேக்குக்கிட்ட எடுத்துருந்தோம், அங்கே 1500. செலவு பண்ணலாங்க, ஒன்றும் தப்பு இல்லை. செலவு பண்ணுறதுக்கு தானே வந்தோமே, சிக்கனம் பண்ணுறதுக்காக வந்தோம். சாப்பிட்டுட்டு போகலாமா இல்லை இங்கேயே சாப்பிட்டுட்டு போயிடுவோமா? அண்ணன் சூடாக தோசை ஊற்றி இருக்காரு. சரி, அப்போ டீ கேன்சல், தோசை சொல்லிடுங்க. சாம்பார் நல்லா தோசை தாங்க, தோசை பிரெட் ஆம்லேட்டு. வேற என்ன சொன்னாங்க? தோசை பிரெட் ஆம்லேட்டு, நூடுல்ஸா, மேகி. இந்த 3 ஐட்டம் தான் தெரியும் இங்கே. அதுதான் எல்லா இடத்துலையும் காலையிலே பாப்புலராக கிடைக்கும். ஓகே, பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு கண்டினியூ பண்ணுறோம். என்ன அவங்க தோசை தானே ஊற்றிட்டு இருக்காங்க. அப்புறாக்கு நல்லா இருக்காங்க. ஓகே, என்ன ஆனால் ரொம்ப மெலிசாக இருக்குது. அப்போ தானே இன்னும் 2 சேர்த்து வாங்குவோம். 1 தோசை 40 ரூபா. குளிர் இதுக்காக எனக்கு பகல்லே நடக்குது. தேங்காய் சட்னி வேற மாதிரி. பிள்ளாலே டக்குன்னு நக்கி படுறா. பிள்ளாலே இல்லைனாலும் நான் தான் அப்படி சாப்பிட்டேன். 5 minutes later. ஓகே, சாப்பிட்டு முடிச்சாச்சு. என்ன சாப்பிட்டோன்னா ஆளுக்கு ஒரு தோசை. ஆளுக்கு ஒரு தோசை இல்லை, ஆளுக்கு 2 தோசை. நான் மட்டும் ஒரு தோசை, ஒரு பிரெட் ஆம்லேட். எவ்வளோடா பில்லு? 400. 7 தோசை, ஒரு பிரெட் ஆம்லேட்டுங்க. சாப்பிட்டு முடிச்சாச்சு. டால்ஃபின் ஹவுஸுக்கு இதுதான் வழின்னாங்க, அதான் அதுக்குள்ளே போயிட்டுருக்கோம். இங்கேருந்து எங்கடா போகணும்? இன்னும் இதுக்குள்ளே இறங்கி போகணும் போல. இந்நேரம் சில்லறை பறிக்கிறப்பா. என்னடா பண்ணுறீங்க? எங்கடா மாப்பிள்ள, இது என்ன செடிடா? இது தெரியலடா, நீ சொல்ற ஜாயிண்ட்லாம் இல்லை அது. அது எனக்கே தெரியும். நேற்று சொல்ல நான் க்ளோஸ் அப்பில் பார்த்தேன். ஏன்னா ஜாயிண்ட் இவ்வளோ சாண்டா வச்சுருக்கேன். ஆனால் அதுவே கிடையாது. இது லாஜா மேஜிக் காலம். சும்மா இருப்பா, தூக்கி உள்ள இல்லை வச்சிட போகிறாங்க. அவ்வளோதான், டால்ஃபின் ஹவுஸ் வந்துட்டோன்றுச்சு. மேப்பை பொறுத்த வரைக்கும் இதோட தான் டால்ஃபின் ஹவுஸ். ஆனால் இது கிடையாது. ரியலாக கும்மாளவுக்கு வலுக்குதுரா. பொறுமையாக போ, வலுக்குதுன்னா எங்கடா போய்கிட்டே இருக்கு. இன்னும் கிतना किलोमीटर भैया? 70 மீட்டர்னு போட்டுருந்துச்சு. மேலேருந்து பார்க்குறப்ப
எங்கடா இருக்கு டால்ஃபினஸ்? தேடு அப்படியே. தம்பி இன்னும் இறங்கணும் தம்பி. இங்க இருக்கும், அது இங்க இருக்கு தம்பி. டால்ஃபின் மூக்கு தான் தம்பி. இங்க வாங்க, அது டால்ஃபின் மூக்கா? கீழே வரைக்கும் இறங்கணும் தம்பி. என்னடா உள்வன்ட்டு இருக்கீங்க? போ தெரியுற எங்கேயோ ஆனால் வலிக்கி விட்டு உள்ள போகிறோம், அது மட்டும் உண்மை. கீழே தாங்க பார்த்துட்டு போக முடியுது, மேலெல்லாம் நிமிந்து பார்த்துட்டு போனால் மண்டை பொழந்துடும். பார்த்துக்கங்க. என்ன மாப்பிள்ள? கண்டிப்பா வாங்கணும், பொறுமையாக எல்லாம் வாங்கணும். ஆடியோ மைக்கிலேருந்து பிடிக்கிறதுக்கு ட்ரைபாட்லேருந்து பொறுமையாக பண்ணுவோம். என்ன அவசரம்? கோப்ரோவே இன்னும் வாங்கலை, அது பதிலாக தான் ஃபோனை வச்சு ஈடு கட்டிக்கிட்டு இருக்கோம். இன்னும் டூல் செலெக்ஷன் பண்ணுறான் பாருங்கய்யா. ஏதாவது சாப்பிட்றதுக்கு ஆத்திர வருஷத்துக்கு குடிக்க ஒரு டீ இல்லை, திங்க ஒரு பண்ணு இல்லை, வழியில் திங்க தீனி கூட வாங்க. எங்கடா அவங்க? இன்னும் அது வரவே இல்லை மச்சி. அது அதே இடத்துல தான் வச்சிருக்கு டால்ஃபின். படுத்துட்டாருங்க, படுத்துட்டார். நல்லா இருக்கு. இறங்குறதுக்கே இப்படி இருக்கே. ஐயோ, திருப்பி வேற ஏறணுமே. அடுத்த வெள்ளக்கவின்னு ஒன்று வருது. என்ன கவி? வெள்ளக்கவி. வாடா இறங்குடா, வாடா. வில்லேஜ் போல மாப்பிள்ள, குதிரை மாப்பிள்ள, அதில் உட்காந்து கீழே இறங்கிடலாமா? அதை மட்டும் மனசு இப்போ உயிர் இல்லையாடா. இதுதான் வெயிட் தூக்குறதா அதோட வேலை. நம்மளை தூக்குறது இல்லை. வெள்ளை குதிரை மீது ஏறி வருவாராம். நான் யூனிகார்னில் வருவேன்டா. யூனிகார்னில் வருவேன். கொஞ்சம் சுத்த மட்டும் அறியாடா. இறங்கி கொஞ்சம் தூரம் நடந்தா டால்ஃபினஸ் வந்துடும். நான் இவ்வளோ தூரம் லைட்டாக 2 ஸ்டெப் ஓடுற மாதிரி பண்ணேன். ஓடா இறக்கி விட்டுருவோம் சொல்லிட்டுன்னு. நேற்று அந்த பூம்பாறை, இந்த டோமுன்னு ஒன்று இருக்கும், தங்குற இடமே ஒரு டோம் மாதிரி, அதெல்லாம் நம்பிலாம் போயிடாதீங்க, ஃப்ராடு பயலுங்க. ஆன்லைன் புக்கிங் இல்லை, வண்டி அனுப்பாட்டினது கூட அனுப்பிச்சு விட்டாங்க. இந்த ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் இருப்பாங்கல்ல, நல்லா வெல் செட்டில்டா. மவுண்டன் வியூ இருங்க, இது போய் பார்த்துருவோம். மாப்பிள்ள எந்த சேஃப்டியுமே இல்லாமல் இருக்கு. ஒரு அக்கா வேற மாதிரி. ஆனால் எந்த சேஃப்டியுமே இல்லைல்ல. இருக்கு எங்கே பேர் இங்கே போட்டிருக்காங்க வேலி. மவுண்டன் வியூன்னாங்க. வியூ இருக்கு, மவுண்டன் தான். இது மவுண்டன் இருக்கு, வியூ தான் இல்லை. ஃபுல்லாக க்ளவுட்ஸ் மறைச்சிருச்சு. இதில் ஏறி நில்றாப்பு, ஏறி நின்று கையா தூக்கடா, அவ்வளோதான். வந்தா ஏன்னா ஃபோட்டோ எடுக்க சொல்லலாம். பார்த்துக்கங்க. இது என்ன, இது வீடாடா? கடை போல. இதான் அந்த இடத்துல போட்டு இருக்கு பாரு. அவகேடோ, ஆரஞ்சு, வாட்டர் மெலனு, மொசாம்பி. நல்லா இருக்கு. இதான் மவுண்டன் வியூ, பார்த்துக்கங்க. அருமையான வியூ, தரமான ஆல்சாமி. ஐயா அவையில் வர சொல்கிறா. நண்பர்களே, என்னாச்சுன்னா இவங்க எங்கடா போனாங்க தெரியலடா. இவங்க வராங்கலாம் என்ன பண்ணுறாங்க? புகையா ஆம்லெட் கேட்டு சாப்பிட்டியே, எப்படி இருந்துச்சு? நல்லா தான் இருந்துச்சு. நல்லா தான் இருந்துச்சா? சரி, ஃபஸ்ட்டு தானே. 9025 அந்த நம்பர். போதுடா, இவ்வளோ ஹைட்டுக்கு வந்தோம். என்னடா இங்க இருந்த மலையை காணோம். சாப்பிட்டாங்களா? நல்லா இருக்கு. ஏய் எங்கடா இருக்கீங்க? இன்னும் கீழே இறங்கலையாடா? இங்க மேலதான் இருக்காரு, ரெஸ்ட் ரூம் அவ்வளவுதான் வந்துட்டாரு. சிறப்பான ஆள் சாமி நீங்க. வாங்கடா.
அவன் எதுக்கு கழுவுறது கூடவா? எல்லா கேங்களையும் இப்படி ஒருத்தன் இருக்கான்டா. இல்லை அவங்களுக்கு கொடுத்து அவ்வளோதான். அவ்வளோதான். ஒருத்தனுக்கு வயிற்ற கலக்குதா, ஒருத்தனுக்கு தலையை ஒலிக்கிறான், ஒருத்தனுக்கு பள்ளத்தில் வேணாம் மசக்கையான பொம்பளை மாதிரி நம்மளை தலையை சுற்றுது புண்டியா சுற்றுதுன்ட்டு இறங்கி வண்டியை மேலே போட்டு கொஞ்சம் தூரம் நடந்தாலும் வராது. டால்பினோஸ் அது நடக்கணும், இறங்கணும் பள்ளத்தில். ஓய் வேற மாதிரி ஏன்டா விழு விழு கத்திக்கிட்டே இருக்கிறீங்க? ஏய் மாப்பிள்ள இருங்க 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 இருங்க. அவ்வளோதான் தூகாலி. எதுக்கு இதில் ஏரியாவில் இறக்க வேண்டியதானே? வலிக்க கிழிக்க விட்டு அப்புறம் ஒரேடியா வழுக்கும் மண்ணு. வாடா போனா நீ காலை எடுத்தா தான் நாங்கள் காலையை வைக்க முடியும். நீ போ ஃபஸ்ட்டு. போச்சுறாங்க. ஐயோ என்ன யார் அதெல்லாம் பண்ண சொல்கிறா? என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா அது செருப்பு என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு நல்ல நாள்லே காஞ்சி தொலையாது. பார்த்துக்கங்க. இது ஒரு சின்ன வாட்டர் ஃபால்ஸு, ஒரு குட்டி ஊத்து, அவ்வளோதான். இதை பார்க்க வந்து ஷூ அல்கானது தான் மிச்சம். மாப்பிள்ள ஸ்பைடர் மேன்ட்டு பெயராத மாப்பிள்ள வலிக்கி விட்டு அப்படியே. யாரு அது? அந்த செடியாக பிடிச்சிக்குவோம். ஏய் யாரா நீ? பைன் ட்ரீஸே இதானா? இல்லை அது வேற, அது அங்கிட்டு இருக்கு. நல்லா இருக்குல்ல, இதுவும் அப்படிதானா? இது என்ன மரம்டாப்பு? யூக்கலிப்டஸ் அயல மரம். வெளியூர்லேருந்து நாங்கள் வந்தா ஏய் சீரியஸாக மச்சி, இது தைல மரம் யூக்கலிப்டஸு. நம்ம சொல்கிறான் சத்தியமாக இது தைல மரம். ஒரு மாதிரி ஸ்டார் மாதிரி இருக்குது. இந்த பாசானா புதுசானா சீக்கிரமாக இருக்காப்புல. இதுதான் அதுவோ? போய்டு. அது இங்கே இருக்காது மாப்பிள்ள. இருக்கும், உள்ளூர்காரங்களுக்கு தெரியும். பாரு. எஸ் அண்டா டால்பின் போடா. முறையாக உள்ளது, முறையாக. தரமாக இருக்குடா. வாடா மாப்பிள்ள. விளையாட்டு புண்டையெல்லாம் வெளியில் வச்சுக்கலாம். எதாக இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். இது வந்து குட்டி டால்ஃபின், இது அதோட அம்மா டால்ஃபின். இதே தாங்க. விழுந்தா எதுவும் தேருமா? இங்கே என்ன வீடியோ எடுத்து கொடுங்க வா. ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரியும் ஒருத்தன் இருப்பான், ரீல்ஸ் எடுக்கிறதுக்குனே கிளம்பி வர. இருறா வியூவர்ஸுக்கு காட்டிட்டு வரேன். ஓகே, சைடில் பிளேஸோட நேம் போட்டுடுறோம். இப்படியே வந்தீங்கன்னா வீடியோவில் பார்க்குற மாதிரி குட்டி பாறையெல்லாம் இருக்காது, நல்லா அகலமாக இப்படி நிற்கலாம். தெரியுதா? இல்லை கொஞ்சம் பெரிய பாறை தான். அவ்வளோதாங்க வாழ்க்கை. மேலே வந்து நின்னா ஜாலியாக இருக்கும், கீழே விழுந்தா வேறு மாதிரி இருக்கும். மேலே வந்து நின்னா ஜாலியாக இருக்கும், கீழே விழுந்தா வேறு மாதிரி இருக்கும். எனக்கு குளிருது, வெயில் சும்மா வெளிச்சம் மட்டும்தான் அடிக்குது. பார்த்துக்கங்கள். டால்பினாஸ் வந்து விட்டோம்.